மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸில் நேர்மையாக இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த நாளோட கடைசி சவாரியை முடிச்சு டாக்ஸியில் வந்துட்டு இருக்கான். இப்போ பின்னாடி பார்த்தா ஒரு பை இருக்குது. யார் தரா இந்த பை? லாஸ்ட்டாக ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தாரு, அவர் தான் இதை மறந்து விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை போய் பார்க்குறான். பை ஃபுல்லாக பணம் கட்டுங்க, பேசாமல் இந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. சரி அவராண்டே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு நேராக அவங்க வீட்டாண்ட போகிறான். போயிட்டு சார் இது மாதிரி நீங்கள் உங்கள் பையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் சிரிக்கிறான். தம்பி இதுக்காப்பா இவ்வளோ தூரம் வந்த? அது வெறும் சீரியல் ஷூட்டிங்காக எடுத்த ஜெராக்ஸ் காப்பிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட நான் நேர்மையாக இருந்தாலே எனக்கு 200 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி, போயா லூஸு, நீ நேர்மையாக இல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணியிருந்தனா நேற்று நீ ஜெயிலில் இருந்திருப்ப, அதை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நேர்மையாக இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது. அந்த நேர்மையால் நம்ம நிறைய தடவை காப்பாற்றப்பட்டிருப்போம். பட் அந்த காப்பாற்றப்பட்டது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த். டடா.